இப்போ கேள்விகள் ஏண்டா பரதேசிங்க வா, துரைமுருகனும் பேசுனது அவதூறுங்கிற, இந்த மாரிதாசன் பேசுனது அவதூறுங்கிற, துரைமுருகன் கைதை ஒரு வய கண்டிக்க மாட்ட, 4 மாசம் பிணை தராம இழுத்தடிக்குது உங்க அரசு தர வழக்கறிஞர் ஒவ்வொன்றா தர்க்கம் பண்றாரு. ஆனா மாரிதாசன் நாளே நல்ல வழக்கை கிராஸ் பண்ணி அடிச்சு வெளில போன அனுப்புதடா. நீ போய் அப்ஜெக்ஷனே பண்ணலையே, அரசு வழக்கறிஞர் போய் எதிரே நிக்கலையே. யாரா உண்மையான சங்கி? திமுக தான்டா சங்கி. சொங்கி பயல்களா? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு இருப்பாரு, எப்படிப்பட்ட செருப்பு பார்த்துக்க. ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறிகொள்ள வச்சிடாத, சிக்கலாயிரும். அப்படியே உள்ள அடக்கி 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 என் பொண்டாட்டி மறுபடி கராத்தே பேச்சுக்கு போங்கிறா. வேணான்னு விலகி நிற்கிறது காரணம் இதுதான். சிக்கலாயிரும், தொலைச்சு பெறுவேன். வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி, இதுக்கு ஒரு தடவை ஆடுறா சிங்கி சிங்கின்னு ஆட. மாரிதாசை விட்டான ஆட ஒரு தடவை. நாயே, என்னை பேசலைன்னா உனக்கு 4 வீட்டில் கஞ்சி ஊற்ற மாட்டான். நாயே, நான் புலிங்கிறதுனால உன்னை ஓய்னு ஒரே அடி அடித்து கொல்லணும். என்னத்தை உன்னையெல்லாம் அடித்து கொண்டு ஜெயிலுக்கு போகிறத கடை எங்கள் ஆத்தாள பெண் பெற்று வளர்த்துருக்கேன் சொல்லு. அதுக்காக இவ்வளவு கலைகளெல்லாம் சிலம்பு கராத்தே குஸ்தி பஸ்கி எல்லாம் கற்றுக்கிட்டு இப்பேற்பட்ட தலைவனின் பிள்ளையாக இருந்துக்கிட்டு இருக்கேன் நான். பாய்த்திக்கிற பையில உயிரோடு இருக்கணும்னா ஒழுங்காக ஓரமாக போய் அங்கே போய் இருந்துட்டு நிம்மதியாக படுத்து என்கிட்ட திட்டி பொழைச்சிட்டு போங்கடா. போடா, ஒரு வாரியம் கிடைக்குதா? எதை பெயிண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்குது, எதை பழையதை ஒன்று இருக்கிறது கிடைக்குதா? எதை பொழைச்சிட்டு போ 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 போ. கட்சி நடத்துறதுக்கும் உனக்கு கொள்கை கோட்பாடு இல்லை, குடும்பம் நடத்துறதுக்கும் காசு கப்பி இல்லை. எல்லாம் எங்களை பேசிட்டேன். கால கொடுமை. என் தம்பியெல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது புகழலாம் சும்மா ரெடே சும்மா இருடா. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவனும் என்னை மாதிரி பக்குவப்பட்டு போயிட்டு போகிறாங்கண்ணே என்னத்தையோ அவன் சொல்லுவார். அவன் சொல்லுவேன், அவன் கோவப்படும். அதோ எப்படி விடுறா கருமம், நல்லா இருந்துட்டு போகிறாங்கடா விடுறா. அவன் மனசாட்சி வீட்டில் தூங்கும்போது உறுத்தும்ல. சீமான பேசலைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. அது காரணம் நீ தானே. அண்ணனை திட்டானா, அண்ணனை திட்டானா, என்ன திட்டான்? 400 பேரோட பார்க்காத 40,000 பேரை ஆக்கி விட்டுறது நீ தான். அந்த கர்மம் முடிச்சவன் அது எதுவாக இருந்தாலும் என் முகத்தை போட்டுறான். நான் பார்க்க எல்லாம் இது சம்பந்தமே இல்லாத செய்து இங்கேயே என் முகம் இருக்கு. இது எதுக்கு என் முகம்? அது திறந்து பார்த்தா என் செய்தியே இல்லை. இப்போ ஏன் மூஞ்சி எதுக்கு போட்டான்? என்னடா அது? எந்த பாட்டில் இருந்தாலும் என் லெவலில் ஓட்டி விட்டுறான். அது விஷத்திலையும் ஓட்டுறான், ரசத்திலையும் ஓட்டுறான். கர்மம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னது அதுதான் வேதனையான நேரங்களில் சிரிக்க வேண்டிய நிலைமை தள்ளிட்டாங்க நம்மளை. அது ஆற்றாமை என்ன பண்ணுறது? கோவத்தை சிரிச்சு கிரிச்சு மனுப்பி தப்பிச்சுக்கிற வேண்டியதுதான். வெறி கொண்டுருச்சுன்னா சிக்கலாயிடும்ல. அது நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன், இத்தனை 1000 பேர் இளைஞர்கள் தம்பி தங்கைகள் எனக்கு இருக்கிறீங்க, லட்சக்கணக்காக இருக்கிறீங்க படையில். 12 சீடர் தான் இயேசுக்கு, உலகம் முழுமைக்கும் பரவிட்டது. 2வது இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இயேசு கிறிஸ்தவரே இல்லை. பிறப்புல இருந்து இறப்பு வரை யூதர். இறந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் பால்னு ஒருத்தன் வந்து அந்த உயிரற்ற அந்த உடல் அப்படி ஏன் இருந்தாங்க, அந்த பரிதாபத்தை காட்டி போதிக்கிறான். அடிச்சு கொண்டுறாங்க. மறுபடியும் ஒரு பால் வரான், 2ஆம் ஜான் பால், அவர் அடிச்சு கொண்டுறாங்க. அந்த பரிதாபங்கள்ல பரவி 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 பரவிப்பாரு. அவர் பேசின மொழி அரமாய்க்கு, ஆனால் பைபிள் எழுதப்பட்ட மொழி ஹீப்ரு. அது வேற மொழியில் எழுதப்படுது. அது இயேசுவின் தாய்மொழி கீழே அரமாய்க்குன்னு எழுது. பைபிளில் முதல் பக்கம் பைபிளை படிக்கிறோம் பாரு, எழுதிருக்கு. அவர் போதிச்சது வேற. ஆனா என்ன கதைன்னா, இன்னைக்கு 12 சீடர்கள் வச்சு உலகம் முழுமைக்கும் பரவிட்டது. நம்ம தலைவர் எடுத்துக்க, நீயே
தலைவர் எடுத்துக்க. தெருவில் தன்னோடு படித்த விளையாடிய நண்பர்கள் 5 பேர் தான். துப்பாக்கி வாங்க காசு இல்லை, தவியா தவிக்கிறது. 22 பேரோட காட்டுக்குள்ள போறாரு நண்பர்களோட. அவருக்காக போராடி செத்தவன் மட்டுமே 50,000 பேர் இருப்பான். இன்னைக்கு உலகத்தில் அவர் ஏற்படுத்திய அதிர்வை எந்த புரட்சியாளனும் ஏற்படுத்த கிடையாது. என்ன பிடல் காஸ்ட்ரோ ஹோசிமின் வென்றுட்டான். யாசர் அராபத்தும் நம்முடைய தலைவராலையும் வெல்ல முடியல. அதான் சிக்கல். தலைவருக்கு புறச்சூழல் சரியில்லை. அவனுடைய எண்ண ஓட்டம், அவனுடைய சிந்தனை, அவன் அப்படிப்பட்ட ஒரு அரிதான தலைவன் இருக்கிறான்னு எடுத்து எடுத்து பேசுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற தம்பி அன்னைக்கு அவன் போர் நடத்தி கொண்டிருக்கும் போது இருந்திருந்தா தெரு தெருவா பேசியே வாடா அப்படி பேச முடியல. நான்சிங் ஆயிடுச்சு. ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம், இந்த திரைப்படத்தில் என்ன சட்டம் ஒரு பக்கம் வருது, படம் ஒரு பக்கம் போகுது, அதாப்பா நான்சிங். என்னை கேட்குறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனாய் சீமான்னு? டேய் இங்கே தான்டா இருந்தேன், இப்போ சின்ன பையனாக இருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த பெரியவர்கள் பேசியிருக்கணும்டா. அதை பேசலையே. தலைவன் மீது, நம் தலைவன் மீது சுமத்தப்பட்டிருந்த பயங்கரவாதி, தீவிரவாதிங்கிற பிம்பத்தை நொறுக்கி அவன் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்று நிறுவினான். என் பிள்ளைய செல்போன் எடுத்து பாரு, அலைபேசி எடுத்து பாரு. ஒருத்தன் அலைபேசியிலாவது என் தலைவன் படம் இல்லாத முகப்பு இருக்கா பாரு. இருக்க காட்டு, இருக்க காட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதெல்லாம் பார்க்கும்போது, ரகுப்பை பார்க்கும்போது உணர்வு சூடேற்றிக்கணும். தலைவரை பார்க்கும்போது தற்சோர்வு வருதா, தலைவரை பார்க்கணும். அப்ப அவரை பார்க்கும்போது என்ன ஆயிரும்? ஒரு திமிர் வரும். பார்த்துக்கிறோம்டா. என் அன்பிற்குரியவர்களே, எப்படி பார்த்தாலும் சாக போறோம். ஐயா பெரியார் சொன்னதுதான், மரணத்துக்கு எனக்கு பயமில்லை. காரணம் என்ன? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு வராது. சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பிறகு எதுக்கு பயப்படணும்? பிறகு எதுக்கு பயப்படணும்? இவ்வளவுதான் எளிய தத்துவம். இவ்வளவுதான். அதான் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார் தலைவர். அஞ்சாதடா. மரணத்திற்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனே மாபெரும் வீரனாகிறான். அவன்தான் அப்துல் ரவூப். நீ பாருங்க, தலைவனுக்கு இருந்த கோட்பாடே நான் பல தடவை சொல்லிட்டேன். தன்னை தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டுகிற உப்பை போல இருக்கணும். தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பீச்சுகிற விளக்கா இருக்கணும், மெழுகுவர்த்தியா இருக்கணும். தன் உடம்பெல்லாம் உருக்கிட்டு எப்படி கொட்டிட்டு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மெழுகுவர்த்தி போல ஈகம் செய்யணும். அப்படி உடலை எரித்து உலகத்திற்கு, தமிழ் பேரினத்திற்கு, இளைய தலைமுறைக்கு உணர்வு சூடேற்றியவன் தான் நம்முடைய தம்பி அப்துல் ரவூப் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், தங்கை செங்கொடி அவர்கள், தம்பி விக்னேஷ் அவர்கள். அப்படின்னா பார்த்தா தலைவர்கள் இவர்கள். நீ உதயநிதியவே தலைவனாக இருக்க போற, இவனை ஏத்தா என்ன சொல்லு? அமைச்சரெல்லாம் அப்படி போயிட்டு மறந்துட்டு போயிட்டு திருப்பி வந்து கும்பிடுறாங்க. பாவியலா, இவங்க விளையிறது வேற. நாம் படிச்ச கோட்பாட்டில் தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெறமாட்டான். நாம் படிச்ச தத்துவம். கைகட்டி வேலை செய்ய அஞ்சுபவன் கை நீட்டி கட்டளிடுகிற தகுதியை பெறமாட்டான். நிமிர்ந்து நிற்பதுதான் பெருமைக்குரியது என்று எண்ணாதீர்கள். வளைந்து கொடுப்பது சிறுமை என்று எண்ணாதீர்கள். ஏனென்றால் நிமிர்ந்து நிற்கிற வேலை வீசுங்கள். அது எவ்வளவு தூரம் போகிறதோ அதை விட வளைந்து இருக்கிற வில்லில் இருந்து அம்பை செலுத்துங்கள். அது நிமிர்ந்து நிற்கிற வேலை விட அதிக தூரத்தில் பாய்ப்பாயுங்கிறான். அதனால நீ எல்லாம் சொல்றது நான் என்ன கேட்கறது? போப்பா, தென்னரசு சும்மா இருப்பா. நீ அப்ப இருந்து இருக்கலாம். அதுக்காக இந்த இன கேடுட்டு போனதுக்கு காரணம் இதெல்லாம் தான்.
இதெல்லாம் தான். இதையெல்லாம் பொசுக்கணும். இவர்கள் உடலில் ஏற்றிய நெருப்பை வச்சு பொசுக்கி தள்ளி குப்பையை கொளுத்துற. ஒவ்வொரு கார்த்திகைக்கு எங்கள் ஊரில் பழையதை கொட்டி சொக்கட்டாங்க கொளுத்துவான். இப்படி பழையதை கொளுத்துறதுல தான் நம்ம பரம்பரையாக சேமித்து வைத்த அறிவு, மருத்துவம், கலை, இலக்கியம் எல்லாத்தையும் கொளுத்து விட்டு போயிட்டான். உங்களுக்கு திருக்குறளே தீக்கி போயிருக்கும் தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த கதை தெரியாதா? ஜஸ்ட் மிஸ் ராஜா. உண்மையிலேயே சிரிக்காத, உண்மையிலேயே நடந்துருது. பல இதுகள் என்ன பண்ணிடுறோம், ஐயா சொல்றாரு பாருங்க, நீரெளிச்சி வேறுன்னு நம்ம ஐயா செந்தலை கௌதமன் சொல்றாங்க. என்ன பண்றான், பிராமணர்கள் வந்து நம்முடைய இலக்கியத்தோட போட்டு போட முடியாம நீங்க வந்து இதுக்குள்ள விடுங்க, இதுல தண்ணியில விடுவோம், ஆறுல விடுவோம், எது மேலே ஏறி வேகமா வருதோ அது வந்து தான் சரியானது, மற்றதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஆளுகளும் சரின்னு விட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிடுறான், அவனோட இதில் அந்த நீரெளிச்சி வேறுன்னு ஒன்று இருக்குதுன்றாரு. அந்த நீரெளிச்சி வேற அதில் சேர்த்து கட்டி விட்டுறான். அது என்ன பண்ணோம்னா தண்ணியில் இப்படி போகாமல் இப்படியே ஏறி வருமா, மீன் வந்து நீஞ்சி வர்ற மாதிரி. அதை பார்த்தா பார்த்தியா என்னதான் சிறந்ததுன்னு இவன் ஆமா ஐயோ அது பெருசு பொறுக்க. அப்போ ஒன்று என்ன, அது வந்து நெருப்பில் போட்டு எரிக்கிறது, யாகம் வளர்க்குறது, கர்மத்தை கூட்டுறது, இப்படி போட்டு எரிச்சுட்டான். கடைசியா நம்ம தாத்தா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனாரு எல்லிசிக்கிட்ட சமயக்காரராக இருக்க. எல்லிசு இந்த ஓலைச்சுவடிகள்லாம் சேகரித்து அச்சில் ஏற்றி கொண்டிருந்த காலம். இவர் இந்த ஓலைச்சுவடியை பார்க்குறாரு, அதை அடுப்பில் வச்சு எரிக்கிறதா வேணாமான்னு, இது என்னமோ ஒரு மாதிரி இருக்கிறத பாருங்கன்னு காட்டுறாரு கந்தப்பனார். அதை படித்த பிறகுதான் ஆடடே அப்படி அவன் தான் அச்சில் ஏற்றுறான். அதுக்கப்புறம் தான் தப்பிக்குது திருக்குறள். இல்லைன்னா அதுவும் நம்ம பாட்டனார் வச்சு தீ வச்சு கொடுத்துட்டு போயிருந்துப்பான். அது நம்ம 1330 படிச்சுக்கிட்டு இருக்கான். அது 5000 கூட எழுதியிருந்துருக்கலாம் நம்ம பாட்டேன். தம்பி சொன்னான் பாருங்க, ஒவ்வொரு 300 ஆண்டுக்கு ஒரு தடவை நீ மரப்பெட்டிகளை போட்டு பூட்டி அப்படியே சாவி வச்சு தலைக்கு வச்சு படுத்திருந்தாலும் யாரும் தொடாம 300 ஆண்டுக்கு அப்புறம் திறந்தீங்கன்னா நொறுங்கி போயிடும் ஓலை. ஆனா நம்ம பாட்டனுடைய வரல இது வந்து ஒரு 2000 ஆண்டுங்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. எவனா வள்ளுவனுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே பேசிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுக்கு பிரசவம் 2000 வருஷம் ஆச்சுங்க வள்ளுவர் பிறந்து அப்படின்னு ஒரு தோராய கணக்கு வச்சுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருத்தன் ஓலைச்சுவடி எடுத்து இதை எடுத்து 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 எழுதி எழுதி நகர்த்திக்காம பாருங்க, அவ்வளவு பேரும் நம்ம வணக்கத்திற்குரிய பெருமக்கள் தான். அப்ப அந்த மாதிரி நிறைய நம்ம இழந்துட்டோம். அதெல்லாம் இழந்து விடாமல் பாதுகாக்கணும். இழந்ததை மீட்போம், இல்லை என்றால் இருப்பதை காப்போம். அதை இன்னொரு தலைமுறைக்கு வைப்போம். அதான் நம்ம செய்ய முடியும். அதுல தம்பி ரவுப்பை போன்று வாழ வேண்டிய வயதில் ஒரு 50 வயசு 60 வயசு அப்படி இல்லை, இளம் வயதிலேயே கருகி விழுந்தவர்கள், இனச்சாவை தடுப்பதற்கு தன் இன்னுயிரை ஈந்தவர்கள். தம்பி முத்துக்குமாரெல்லாம் திரைப்படத்துறையில் பெரிய இயக்குனர் வந்தவன். விஎம்சியில் நான் ஓடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் என்னையெல்லாம் வந்து சந்தித்து பேசியிருக்கான். நிறைய உதவி இயக்குனராக இருக்கும்போது தங்கை செங்குடியெலாம் நம்ம மேடையில் பறையடிச்சிருக்கா. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப மக்கள் கலைமன்றத்திலிருந்து வந்து நம்ம மேடைகளில் பறையடித்து ஆடியிருக்கா தங்கச்சி. தம்பி விக்னேஷ் எல்லாம் வந்து வாகனத்திலேருந்து நான் இறங்கும்போது கொடியை வச்சுக்கிட்டு புரட்சி வணக்கம் வைக்கிறான். என்னடா என்ன இங்கே நிற்கிற, எப்படி இருக்கா அப்படின்னா, நான் நல்லா இருக்கேனே வரேனே அப்படின்னு. அவன் அந்த வேலையை செய்வான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவன் என்ன பண்ணுறாங்க, ஓரத்தில் போய் நினச்சி உடம்புல கட்டிக்கிட்டு உடையெல்லாம் அது தொப்பலாக நினச்சிக்கிட்டு பற்ற வச்சு விட்டான். என்ன பயன், என்ன காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுட்டோமா, தேவையில்லாமல் கொண்டுட்டோம் தான் பேசிட்டுக்கிறாங்க. அந்த பயனற்றது வீணற்றது என்று நமது வீரர்கள், நமது உடன் பிறந்தார்கள் செய்த அந்த ஈகத்தை உயிரீகத்தை ஆக்கிவிடக்கூடாது. அது மாதிரி ஒரு வரலாற்று பெருந்துரோகம் எதுவும் அமையாது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் பணியாற்றணும். எப்படி பணியாற்றணும், ஆற்றுறது சரிதான். 10 பேர் இருக்கோம்னா 10 பேரும் ஒற்றுமையாக இருந்து செய்யும்.
அது உங்களுக்குள்ள பிரச்சனை வருதா? ரவுப்பை நினைச்சுக்கிரு, முத்துக்குமாரை நினைச்சுக்கிரு, செங்கொடியை நினைச்சுக்கிரு, விக்னேசன் நினைச்சுக்கிரு, மொழிக்காக செத்த நமது மூதாதைகளை நினைச்சுக்கிரு, நடராஜன், தாளமுத்து, அதுல தொடங்கி எத்தனை ஈகியர்னு பாரு. மாவீரர்கள் என்னென்ன? மாவீரர்களை உனக்கு அதிகபட்சமா ஒரு 50 பேர் சொல்லு பார்ப்போம். ஒரு 50 பேர் சொல்லு பார்ப்போம். தெரியாது. நம் பெயரை கூட நம் இன மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தெரியும். ஆனாலும் உனக்காகவும் எனக்காகவும் செத்துருக்கான் பாரு. எதற்காக செத்தான்? நம் இனத்திற்காக, ஒரு தாயக விடுதலைக்காக போராடுவோம். உயிரை கொடுத்தேனும் அடைவோம். ஒருவேளை அடைய முடியவில்லை, யாருக்காக செத்தார்கள்? நமக்காக. யாரை நம்பி செத்தார்கள்? ஒருவேளை நம்மால் அடைய முடியவில்லை என்றால் வழி வழியே வருகிற நம் வீரத்தமிழ் பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள் நம் ஈகத்தை பார்த்தேனும் தொடர்ச்சியாக போராடி வெல்வார்கள் என்ற நம்பிக்கையில் செத்தார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நடக்கிறதா? அப்படி விட்டுட்டு போவார்கள் என்றவர்கள் நினைக்கல. இந்த திராவிட இங்க பேசி தருவாங்கல்ல, ஈழத்தை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கவில்லை, ஈழ விடுதலைக்காக நாங்கள் ஒவ்வொரு நொடியும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்தவர்கள் ஈழத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தவர்கள். பெட்டி பெட்டியா காசு வரும். அப்ப இதுக்கா வேலைக்கு போற? மேடையில் வந்து பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவன் இல்லை, ஈழ விடுதலை பேசு, பெட்டி வரும், வச்சுக்கிட்டு போய் நிம்மதியா வாழு. வா, ஒரு தடவை பேசு, கேஸ் வருதா காசு வருதான்னு பாரு ஒரு தடவை. சும்மா இதையாவது அவதூற கிளப்பி விட்டு போறது. காசு வருது, எங்கிருந்தோ வருது. காசு வருதுன்னு தெரியுதுல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப எங்கிருந்து வருது கண்டுபிடிச்சு சொல்லடா புடுங்கி, நான் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன். எங்கிருந்தோ வருதுங்க, அது தெரிஞ்சிருச்சுங்க அவனுக்கு. எல்லா பயிலும் பேசுறான், எங்கிருந்தோ வருதுங்க. அதை கண்டுபிடிச்ச நீ எங்கிருந்து வருதுன்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சு சொல்ல. பரதேசி நாயகர். அதாவது அந்த உணர்வில் இருந்து உன்னை ஊனப்படுத்தி வெளியேற்றிடுவான். நீ என்ன பண்ண? கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்னு பேசு. தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், தமிழ்னு சாவாங்க. எப்படி இருக்கு? அப்ப கட்டாயமாக இந்தி படி. அது இந்தி பாசிசம் இல்லையோ, அது இந்தி தீவிரவாதம் இல்லையோ. சமஸ்கிருதம் படி, அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையோ. ஏண்டா, உன் தாய்மொழி செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு நீ துடிக்கும் போது, செத்துக் கொண்டிருக்கிற என் தாய்மொழியை சாக விடாமல் தடுக்கணும்னு நாங்க துடிக்க மாட்டோமா? சொல்லு. 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை இந்த நிலப்பரப்பு முழுதும் ஒற்றை மொழியாக ஆக்கிவிட வேண்டும் என்று துடிக்கிற நீ, ஆதி மனிதன் பேசிய மொழி முதல் மொழி தமிழ் என்று உலக பேரறிஞரெல்லாம் ஒத்துக்கொண்ட என் தாய்மொழியை அப்புறம் விட்டுட்டு போயிருவோமா? நாங்க விட்டுட்டு போயிருவோமா? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பாவலை. அது எவனா இருந்தா எங்களுக்கு என்னடா? ராஜசேகர் படம் மாதிரி எவனா இருந்தா எனக்கு என்ன? ஒரு கோட்பாடு தான் தம்பி, எல்லாவற்றையும் விட பெரிது எங்களுக்கு எங்கள் இலக்கு. அது அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், பெத்த தாய், தந்தை, எவன் வந்தாலும் எதிர்த்து எங்களுக்கு எதிரி தான். எங்கள் கோட்பாட்டுக்கு எதிராக குறுக்க எவன் வந்தாலும் எதிரி தான். அடங்கா வெறி கொண்டு இனத்தின் உரிமை மீட்சி, மொழி மீட்சி, இன எழுச்சி, லட்சியம், விடுதலை என்கிற பெருங்கனோடு பாயிரம். குறுக்க எவன் வந்தாலும் வீழ்த்தப்படுவீர்கள். அதனால விளைக்கிறீங்க. எங்களை பின்தொடர முடியலையா? ஓரமண்ணு வேடிக்கைவார். எப்போதும் போல பின்தொடரியா வா, பக்கத்தில் ஓடியாரியா ஓடியா, குறுக்கு மறுக்குமா முன்னாடி ஓடாத, அடிபடி செத்து போயிடுவேன். அது அவசியமற்றது, அது தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது இவங்க யாரும். ஆனால் இன்னைக்கு சொல்றதா என் தம்பிகளுக்கு, விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீர்கள். ஆபிரகாம் லிங்கன் தன் அருமை மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு? இப்படி இதை கத்துக் கொடுங்க, இதை கத்துக் கொடுங்க, இதை கத்துக் கொடுங்கன்னு எழுதிட்டு வந்துட்டு கடைசியா குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்கள்.
அதனால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்வதற்கான இந்த தீபத்தை அப்படி தூண்டி விடுவான்ல, அப்படி நம்ம ஊரில் அரிக்கன் விளக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி அப்படி ஒரு சின்ன ஒரு சர்க்கரமாக இருக்கும், அப்படி சுற்றினா அப்படி திரி மேலே ஏறும். அப்படி தூண்டி விடுற திரிதான் ரவுப்பிலிருந்து, முத்துக்குமாரிலிருந்து, தங்கை செங்கொடியிலிருந்து, விக்னேஷ்லேருந்து பலாயிரக்கணக்கான நமது மாவீரர்கள் எல்லாருமே நம் உணர்வை தூண்டி விடுகிற திரிகள் என்று புரிஞ்சுக்கணும். அங்கு ஏற்றுகிற ஒவ்வொரு முறையும் நம்ம ஏற்றுகிற ஈக சுடர் நம் இதயத்துக்குள் எரியணும். அதை அணைய விடாமல் அடைகாத்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இலக்கை அடைவோம், இல்லை என்றால் இன்னொரு தலைமுறைக்கு கடத்தணும். நாட்டுக்குள்ள பயணிக்கும் போது பதாகை இருக்கும். பதாகையில் இந்த சின்ன சின்ன குழந்தைகள் படத்தை போட்டு, அக்கா அண்ணா இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு வச்சிருப்பார். அவன் பாடினான் பாருங்க, எங்கள் அக்கா கண்ணையரே எதிரி இங்கு வரலாமா, ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் போட்டி சுத்தி வந்ததி. அதுதான் அந்த எங்களுக்கு உங்க உங்க கண்ணெதிரே எதிரி வரலாமா, விட்டுட்டு நீங்க போயிடலாமாங்கிறதா. இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு யார் எதிரின்னு. இவ்வளவு காலம் தமிழ்னு பேசினவன், தமிழர்னு பேசுறவன், தமிழர் உரிமைன்னு பேசினவன் எவ்வளவு ஏமாத்திருக்கான்னு பத்தியில. இப்ப அதையே நீ பேசும்போது ஏன் எதிர்க்கிறான்? அவன் ஏமாத்தணும்னு நினைச்சா நீ மாத்தணும்னு நினைக்கிற. இது ரெண்டுக்கு வேறுபாடு வந்துருச்சு, சண்டை. இங்க என்ன நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும், இந்த தெரிஞ்சுக்கணும். அது சொல்லதான் வந்த வேற பக்கம் போயிடுச்சு. இங்க பாரு, மொழிப்போர் நடக்குது. இந்தியா முழுமைக்கும் இந்தி திணிப்பு அது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எரியுது. அது பற்ற வச்சு விட்ட பெருந்தகைகள் பெருசு. அதில் எங்கள் மாமனாரும் முதன்மையானது. மொழிப்போர் ஈகியில் எங்கள் மாமா காளிமுத்து, கவிஞர் நா காமராசன், அவங்க தான் முதல்ல சட்ட நாங்களை எரிக்கிறாங்க. இதில் என்ன பற்றி எரியுது, மாணவர்கள் போராட்டமாக இருக்குது, சிவகங்கை ராஜேந்திர சிதம்பரம் பல்கலைக்கழகம் சுடப்படுறாரு, இதெல்லாம் நடந்துருது. அங்கங்கே போராட்டம் வெடிக்குது, வெடிச்சு பற்றி எரியுது. பார்க்குறாங்க இந்த திராவிட திருவாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆஹா அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிட்டான். தென்னரசு கூட மூணே தமிழன்னாரு, ஒன்று பக்தவச்சலம், இன்னொன்று அதுக்கு முன்னாடி ஒரு தமிழர் இருக்கிறாரு, பெருந்தலைவர் காமராஜர். அவர் பண்ண வரலாற்று பிழை என்ன தெரியுமில்ல, பெரியவர்கள்லாம் நாங்கள் கட்சி பணிக்கு போகிறோம், இளையவர்கள் வரட்டும்னு பக்தவச்சலத்தை விட்டுறாங்க. அவங்க அந்த நேரம் பிராட்காஸ்டிங் செய்தி பிரிவு அமைச்சர் வந்து இந்திரா காந்தி, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்தி திணிப்பை அவங்க தடுக்காம விட்டுறாங்க, பக்தவச்சலம் எதிர்க்காம விட்டுறாங்க. எதிர்க்காம விட்டவனை என்ன ஆயிருதுன்னா, அவங்க மொழி பற்றெல்லாம் கிடையாது, அவங்க இந்தி. இங்க இதில் என்ன ஆயிருதுன்னா, இவங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாம டபக்குன்னு இந்தி திணிப்பு வேணும் மொழியை பிடிச்சிக்கிறான். நம்மால் வர்றாரு, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ. யாரு நம்மால் புரட்சி பாவலர். தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோன்னு தீக்குளிச்சு செத்து உணர்வு வச்சு கிளப்பி விட்டுறான், பற்ற வச்சு விட்டுறான். பத்தி எரியுது நாடங்களும். இந்த மொழி போராட்டத்தை பயன்படுத்தி காமராஜரை தோக்கடிச்சது சீனிவாசன் கிடையாது, திமுக கிடையாது, தமிழ். அதே காமராஜர் பக்தவச்சலம் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் காமராஜர் தோற்றுக்க மாட்டார். அவர் ஒன் ஆஃப் தி கேண்டிடேட், அவரும் ஒரு வேட்பாளர். ஒருவேளை ஜெயிச்சா மறுபடியும் பக்தவச்சலம் முதலமைச்சர் ஆயிடுவாரோன்னு பக்தவச்சலத்தை இந்தி திணிப்பை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டாரே ஒழிய ஊழல் செஞ்சார், லஞ்சம் செஞ்சார், பெற்றார், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதுல இவர்கள் விட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டான், அவன் ஏறி வந்துட்டான். வந்து ஆட்சிக்கு உட்காரும் போது என்ன நினைக்கிறான் பாருங்க, இந்த மொழி போராட்டத்தில் ஏற்பட்ட புரட்சியில ஆட்சியை கைப்பற்றியது திமுக. உட்கார்ந்த பிறகு தமிழனுக்கு உயிர் உடல்ல இல்ல. தமிழனுக்கு உயிர் எங்க இருக்கு, மொழியில். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். வெண்கொடுமை அவன் சொல்றான்ல, வெண்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோலங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம்,
வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்ன்றான். தமிழ் இவனுக்கு பேச்சுலடா மூச்சு, தமிழ் இவனுக்கு மொழியிலடா உயிர் முடிஞ்சு. அப்ப என்ன பண்றான், இந்த பயலுக்கு உடம்புக்குள்ள இல்லடா உயிர், தமிழ்ல இருக்கு. அப்ப என்ன பண்றான், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு நல்லா இனிக்க இனிக்க பேசிட்டு ஈயத்தை காய்ச்சி ஊத்திட்டு போயிட்டான். இதுதான் நடந்தது. அப்ப என்ன பண்ணிட்டான், தமிழை ஒழிக்காத வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. அப்ப என்ன பண்ணான், அவனை மாதிரியே பேசிக்கிட்டு அடிச்சிடறான்ட்டான். சீன பொன்மொழி என்ன சொல்லுது, நீ அவனை அடிமைப்படுத்தின அவனை அழிக்கணும்னு நினைக்கிறியா, அவன் மொழியை நல்லா கத்துக்கிட்டு அவன் மொழியை காப்பாற்ற நீ போராடுவது போல நடித்து கொண்டே இருக்கிறான். 50 வருஷமா நடிச்சு முடிச்சிட்டான். முடியட்டும் விடியட்டும், முடியட்டும் விடியட்டும்னா அதே தான் நாம சொல்றோம், முடியட்டும் சீக்கிரம் விடியட்டும். வேற வழி இல்லை, அது நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவன் கிடக்கிறான் பைத்துக்கார பையன் பாரு, நேரத்தை வீணடிச்சிட்டான். டே நான் உனக்கு சொல்றேன், உன்னை விமர்சிப்பவனுக்கு விரிவிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. அவ்வளவுதான். அண்ணன் பேசுறது அயோக்கிய பேலுக்கு புரியல, ஆனா நான் அருமை தம்பி தங்கைகளுக்கு புரியுது இல்ல, தற்சாலி வரான அவ்வளவுதான். அதுக்கு போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு அது என்ன இப்படி பேசிவிட்டான் அப்படி பேசிவிட்டான். உன் காலத்தை நேரத்தையும் இதிலே வீணடிக்காது, ஏன்னா இதையே போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால இந்திய ஆட்சி மொழியாக எது வர வேணும் அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குதுங்க. அந்த விவாதத்தில் நம்முடைய தாத்தாவும் பங்கு இருக்கிறார். தாத்தா பேர் இஸ்மாயில். இப்ப நேரு எல்லாம் இருங்க, நேரு தான் பிரதமர். இப்போ ஒருத்தன் சமஸ்கிருதம் இருக்கலான்றான், ஒருத்தன் இந்திங்கிறான், ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றான். ஆனால் இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கப்படுது. உடனே ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு, இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலே மிக மூத்த மொழி தமிழ்தான் என்பதை மறுப்பதற்கு எந்த தொல்பொருள் ஆய்வாளனோ வரலாற்று ஆசிரியனோ கிடையாதுங்கிற, எவனுமே கிடையாதுங்க. ஏன்னா தமிழ் தான் மூத்த மொழி. அதுல என்ன சொல்லிடுறாரு, அந்த மொழியின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை. அதெல்லாம் மார்க்கம், அதெல்லாம் விடுங்க, அங்கிட்டு தனி பேசிடுறாரு. இந்த நேரு என்ன நினைக்கிறாரு, முஸ்லீம் ஒரு உருதா தான் இருப்பாருன்னு நினைச்சிரு. சாய்பு நீங்க என்ன உருத கேட்பீங்கன்னா நீங்க தமிழை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றார். தாத்தா எந்திரிச்சு, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன்றார். அது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நான் அல்லாஹ் அப்படிங்கிறத தெரியறதுக்கு முன்னாடி நான் அம்மாவை கூப்பிட்டேன்ல, என் தாய்மொழியில நான் அம்மாவை அழைத்த பிறகுதான் ஏக இறைவன் பெயரை அல்லாஹ் என்று அழைக்கிறேன். எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. அதோட எல்லாம் சுருண்டு விழுந்துட்டான். அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் பேரன் தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே அதுக்கப்புறம் ஒரு புரட்சியாளர் இருக்கா இங்க, அது நம்ம உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். டேய், இந்த மார்க்கம் தான் எங்க கிட்ட வந்தது, நாங்க அங்கிருந்து வந்தவன் இல்லை ஒன்னே மாதிரி. நான் சன்னாப்தி சாயில், இந்த மண்ணின் மகன், நான் தமிழன், நான் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். அது எதனால ஏற்றுக்கிட்டேன், சனியம் பிடிச்ச நீங்க கோயிலுக்குள்ள போகாத, குளத்துல குளிக்காத, தெருவில் நடக்காத, இந்த கருமத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம். இஸ்லாம் இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். அதுல தமிழர்கள்
இன உணர்வு கொள்ளக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? இன வெறி கொள்ளணும். காரணம் நீ இன வெறி இல்லை என்றால் ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆளமாட்டாய் என்கிறார். சாதியாக மதமாக நீ பிரிந்து நின்றால் உன்னை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். மொழி இனமாக எழுந்து நின்றால் நீ பாதுகாப்பாக வாழ்வாய் என்று சொல்ற. வலிமை பெறுவாய், பாதுகாப்பாக வாழ்வாய். அவருடைய வாரிசு தான் இவன். உலகம் முழுமைக்கும் சான்று இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. முகமது தர்வீஸ் அப்படி பேசல, அப்படி முழக்கத்தை முன்வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இன்று இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து சொல்லல. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நாளைக்கு என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேங்கிறான். அவனுடைய வழித்தோன்றல் அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் அப்துல் ரவுல். மார்க்கத்தை பத்தி அவன் பேசவே இல்லையே. ரசூல் ஹம்சத்தும் சரி, முகமது தர்வீஸும் சரி, மார்க்கத்தை பத்தி பேசவே இல்லையே. மொழியை பற்றி தான் பேசுறா. பாலஸ்தீனத்தில் ஒரு தாய், அவளுக்கு இளம் வயதிலே மகன் தொலைந்து போய்விடுகிறார், காணாமல் போய்விடுகிறார். மகனை பற்றிய ஏக்கம், கவலை அவளை வாட்டி வதைக்கிறது. தேடாத இடம் கிடையாது, விசாரிக்காத உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. பல ஆண்டுகள் கழித்து ஒருவன் வந்து சொல்லுகிறான், உங்கள் மகனை அந்த நாட்டில் பார்த்தேன் என்று. உடனே இந்த தாய் அந்த நண்பனை அழைத்து கொண்டு கால்கெடுக்க விரைந்து விரைந்து வேக 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 வேகமாக அந்த நாட்டுக்கு நடந்தே செல்கிறார். மகனை பார்க்க போகிறோம், மகனை பார்க்க போகிறோம், பிரிந்து சென்ற நம் மகனை, நம் அருமை மகனை, நான் அன்பு செல்வத்தை பார்க்க போகிறோம் என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் துடிப்பிலும் கால்கள் விரைந்து செல்கின்றன. அதோ உன் மகன் என்று பார்த்துட்டு காட்டுறான், நண்பன் காட்டுறான். பாலஸ்தீனத்தில் மொழியில், அவன் மொழியில பேசுறா யாரு? தாய். அவன் திரும்பி தாய்கிட்ட பேசுறான், தாய்மொழி தெரியல, மறந்துட்டான், வேற ஏதோ மொழியில பேசுறான். பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வாழுகிற இஸ்லாமிய மக்கள்ல யாராவது ஒருத்தர், குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா தலையை சுத்தி போட்டிருக்கிற முக்காடை எடுத்து கழுத்தை சுத்தி போடணும். தன் மகன் வேறு மொழியில் பேசியவுடன் இவன் என் மகன் இல்லை, இறந்து விட்டான் அவன் என்று தலையை மூடி போட்டிருந்த முக்காடை சுத்தி எடுத்து கழுத்தை சுத்தி போட்டுவிட்டு திரும்பி தன் நாட்டை நோக்கி நடந்துட்டாள் அந்த தாய். அந்த தாயின் மகன் தான் இவன். தாய்மொழியை மறந்து விட்ட மகன் இறந்து விட்டான் என்று எண்ணிய பாலஸ்தீன தாயின் மகன் இவன். இதனால்தான் நபி மொழியை ஏற்று, ஓர் இறையை ஏற்று, இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை அவன் ஏற்றிருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து என் இனம் சாவதை சகித்து கொண்டு இருக்க முடியவில்லையே என்று தன் இன்னுயிரை ஈகம் செய்தான். இதெல்லாம் எதற்காக சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றால், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்தார்களே, வீழ்ந்துவிட்ட எந்த ஒரு இனமும் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளும். உலகெங்கிலும் இனங்களுக்கு வரலாறு தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் எழுச்சியறவே முடியாது. அதைத்தான் நான் ஒரு தத்துவமாக உங்களுக்கு சொல்கிறேன். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. இது உங்கள் இதய சுவற்றில் எழுதி வச்சுக்கணும். அப்ப வரலாற்றை கற்பிக்கணும். தன் இனம் செத்து விடக்கூடாதுன்னு ஒருத்தன் செத்துருக்காண்டா,
அப்படிங்கிறத அப்படின்னா அந்த ஈகம் போற்றப்படணும். விரும்பிய நடிகனின் படம் வெளிவரவில்லை, ஒரு நாள் தாமதமாயிருச்சு, 2 பேர் தீக்குளிச்சு செத்து போயிட்டாங்க, விஷங்குளிச்சு செத்து போயிட்டாங்க. இது மாதிரி உலகத்துல கொடுமை எங்கேயாவது உண்டா சொல்லுங்க? இந்த அந்த கூட்டத்துக்குள்ளதான் இந்த புரட்சிக்காரன், இந்த விடுதலை வீரன் வர்றான். உங்களுக்கு தெரியுமா, என் உடன் பிறந்தார்களே, தலைவரும் நானும் பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் சொல்கிறார்கள், நம் முன்னோர்களினுடைய தத்துவங்களை வீரத்தை எல்லாம் பார்த்து படிச்சு நாங்கள் இந்த நிலத்தில் போராளிகளாக இருக்கிறோம், நீங்கள் ஏன் தம்பி அந்த நிலத்தில் வெறும் வாக்காளிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்றார். வெறும் வாக்காளர்கள் தான் வாக்காளிகளாக இருக்கிறீர்கள். நாம் களத்திலே நிற்கிறோம், கழுத்திலே குப்பி இருக்கிறது, கையிலே துவக்கு இருக்கிறது. ஒருவேளை எதிரியின் குண்டு, எதிரியின் தோட்டா நம் நெஞ்சிலே உடலிலே பட்டால் அடுத்த நொடியில் மரணம். எதிரியின் கையில் நாம் சிக்கிவிட்டால் கழுத்திலே இருக்கிற குப்பியை கடிப்போம், சைனைடை, அடுத்த நொடியில் மரணம். இது வீரம் என்றால் இதனினும் மேலான வீரம் அடுத்த நொடியில் மரணத்தை சந்திப்பவனை விட உடலிலே எரி எண்ணெயை கொட்டி அதை தீயிட்டு சிறுக 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 மரணத்தை ருசித்து ரசித்து சாகிறானே தன் நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக, அவன்தான் ஆக பெரும் வீரன் என்று சொல்றது. இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கிறேங்க. அதை என்ன கடைசியா சொல்றாரு பாருங்க, அப்படிப்பட்ட வீரர்கள் பிறந்த நிலத்தில் அந்த வீரத்தை வளர்த்தெடுக்காமல் விட்டுட்டீங்களேங்கிறது. அதுக்காக எல்லாரும் உடம்புல தீய குட்டிச்சாங்க, உயிரை கொடுங்கலாம் யாரும் கேட்கல. சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னிறுத்தி ஒன்றிணைந்த நிலைகள் தான். நீ உயிரை கொடு என்று சொல்லவில்லை, நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடு என்றுதான் நாங்கள் சொல்றோம். அதுக்குத்தான் இவ்வளவு கத்துறது. அதுக்குத்தான் என் தம்பி துருவன் கூட வருத்தப்பட்டான். இங்க பாருங்க, ஒரு வாக்கு சேகரிக்கிற ஒரு இடத்துல இவன் தமிழன் என்று நினைத்தால் எனக்கு வாக்குத்தான், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று நினைத்தால் உன் போற்றாத உன் ஓட்டு எனக்கு தீட்டு என்று பேசிய ஒரே அரசியல் தலைமை நாம் தமிழர் கட்சி தான். ஏனென்றால் நாம் வெறும் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், வாக்குக்கானவர்கள் மட்டுமல்ல, நம் மக்களின் வாழ்க்கைக்காக, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் நாம் ஒரு கட்சி நடத்தல, வீழ்ந்துவிட்ட தேசினத்தின் எழுச்சிக்காக புரட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். கட்சினா சமரசம் செய்யும், புரட்சி செய்யாது. தலைவருக்கு வராத சலுகைகளா, அவருக்கு காட்டப்படாத பதவி ஆசையா? செய்யல, அவரு செய்யல. ஒண்ணு வேணாம், செல்போன் டவர், அலைபேசி கோபுரம், அதை இங்க வச்சுக்கிறேன் உன் நிலத்துல, எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்க. இதை போட்டீங்கன்னா சிட்டுக்குருவி செத்துருமில்லன்னு கேட்கிறாரு. ஆமாங்கிறாரு. அது சாகாத நுட்பம் எப்போ வருதோ அப்போ கொண்டு வா, நான் வச்சுக்கிறேன் போன்றார். சிட்டுக்குருவி செத்து போயிடும், அலைக்கோவிரத்தை இங்கே வைக்காதேன்னு சொன்னவன பயங்கரவாதி, தீவிரவாதின்னு பேசிட்டுருக்கிறான். இந்த பயல்கள்லாம் தெருவுக்கு தெரு அனல் மின் நிலையம், அணுகுல, கருமம், கன்றாவி எல்லாத்தையும் வச்சு நாசம் பண்ணவன்லாம் நம் தலைவனை பயங்கரவாதின்றான். ரவுப்பை போல ஈகம் செய்த பிள்ளைகள். தமிழ் இனத்திற்கு ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னன்னு இருக்குதுன்னா, மொழியை காப்பாற்றணுமா சாகணும், இனத்தை காப்பாற்றணுமா சாகணும்.
இனம் செத்து கொண்டிருக்கு. திரையரங்கில் கூடிக்கொண்டிருக்கிறான், மதுக்கடையில கூடிக்கொண்டிருக்கிறான். 300 பேர் இருந்து போரை நிப்பாட்டுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறான். 3 லட்சம் பேர் வேகமா வாகனங்கள்ல போய் கொண்டிருக்கிறான். உண்ணாவிரத போராட்டத்தில் நானே பங்கேற்று இருக்கிறேன். 300 பேர் தான் இருப்பான். ஆனால் பல லட்சக்கணக்கான மக்கள் விரைந்து சென்று கொண்டிருப்பார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திரையரங்கை நிறைத்துக் கொண்டிருப்பார்கள். வரிசையில் நின்று மதுக்கடையில் குடித்துக் கொண்டிருப்பார்கள். கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் நாட்டம் கொண்டு திரிவார்கள். ஆனால் அந்த இனம்தான் அருகிலே இந்த இனக்கூட்டத்தில் பிறந்தவர்கள் அந்த நிலத்திலே விடுதலைக்காக போராடி உயிரை கொடையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தற்கொலை செய்வது கோழைத்தனம் என்பர். அது சரிதான். வாழ முடியாது, வாழ்க்கையோடு போராடாது, எதிர்த்து போராடாது, வறுமைக்காக, ஏழ்மைக்காக, காதல் தோல்வி, கர்ம தோல்வி, இதற்காகலாம் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது ஒரு கோழைத்தனம் தான். வாழ முடியாது என்று எண்ணி தன் உயிரை மாய்த்துக் கொள்வது கோழைத்தனம், அது தற்கொலை. ஆனால் பிறர் வாழ வேண்டும் என்பதில் தன் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது தற்கொலை அல்ல, அது கொடை. அது உயிர்கொடை. உயிர்கொடை. கடையல் வள்ளல்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதிகமான இதெல்லாம் கடையல் வள்ளல்கள். முல்லைக்கு தேரை கொடுத்தான், மயிலுக்கு போரை கொடுத்தான் பேகன், அள்ளி அள்ளி கொடுத்தான், அங்கு கொடுத்தான், இங்கு பொன்னை கொடுத்தான், பொருளை கொடுத்தான். இவனெல்லாம் வள்ளல் என்றால் உயிரையே பிறருக்கு கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல் என்பதை தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். இவர்களெல்லாம் ஏன் நம் குல தெய்வங்கள் என்று போற்றுறோம்? தெய்வம் என்பது எப்படி உருவாகுது? தெய்வத்தின் உருவாக்கம், கருத்தாக்கம் தான் என்ன? ஊர்ல எல்லாரும் உறங்கிட்டு இருக்கும்போது, இப்ப ராணுவம் இருக்குது, இப்ப ராணுவம் திடீர்னு எல்லையில் நின்று ராணுவ வீரர்கள் செத்து வருது, உடல் வருது. ஏன் உங்களுக்கு மரியாதை செய்கிற வணக்கம் செலுத்துறோம்? அதை மறந்துடுது இந்திய ராணுவம் வச்சுக்கணும். நம்ம மறக்காமல் நினைவை போற்றுவதற்கு காரணம் நம்ம மறவது. இப்ப ஐயனார், காளி, இப்ப காளியே சொல்றோம். கொல்லங்குடியில காளி இருக்கு, எங்க ஊர் கொல்லங்குடியில காளி நம்ம அப்பத்தான். அந்த 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 குலதெய்வம் எப்படி வருது? நம்முடைய வீரப்பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதத்தேவர் வெள்ளைக்காரனால் கொல்லப்பட்ட பிறகு கோயில் வாசல் வச்சு கொண்டான்னு தெரிஞ்சவன கணவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று கை குழந்தையை முதுகில் அப்படி கட்டிக்கிட்டு குதிரையில போகும்போது நமது பாட்டியின் அந்த படையிலே தளபதியாக இருந்த நமது பாட்டனார்கள் மருதிருவர்கள் தடுக்கிறார்கள், போக வேண்டாம் அப்படின்னு. அதையும் மீறி தன் கணவனை பார்த்து விட வேண்டும் என்கிற பேரார்வத்தில் செல்கிற போது எப்படியும் இந்த இடத்திற்கு வேலுநாச்சியார் வருவார்னு காத்திருக்கான் வெள்ளக்காரன். ஏன்னா புருஷன் செத்து கிடக்கிறாருல்ல. வந்தது தெரிஞ்சவனை சுற்றி வளைக்க பார்க்குறான். அவனும் தப்பிச்சு குதிரையில் நம்ம பாட்டி காட்டுக்குள்ள ஓடுறான். அங்கே ஒருத்தி ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள். அவள் பெயர் உடையாள். இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாங்களா? இந்த பக்கம் வந்தாங்களா? வந்தாங்க. எந்த பக்கம் போனாங்க? காட்டி கொடுக்க மாட்டேங்கிறா. நல்லா கவனிச்சுக்கணும். நம் வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாரை ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற உடையாளுங்கிற பெண் காட்டி கொடுக்க முடியாதுங்கிறான். வாழை உருவுறான் வெள்ளக்காரன். இடுப்பு நேர துண்டா வெட்டுறான். 2 துண்டா உடல் விழுகிறான். துடியாமல் சாகிற எல்லோரையும் நம்முடைய மூதாதைகள் காளி என்றுதான் அழைக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அப்ப 2 துண்டா வெட்டி விழுந்ததனாலே வெட்டு உடையால் காலி ஆயிடுறான். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம குலதெய்வமா இருக்குது. இப்படிதான் உருவாகுது குலதெய்வங்கள். ஐயனார் எப்படி வர்றாரு? கருப்பணசாமி எப்படி வர்றாரு? வேற்று கிராமத்தவர்கள் வேற்று நாட்டு உள்ள வந்து நம்ம ஆடுகளை, மாடுகளை, ஆணிரைகளை, ஆடுகளை, வளங்களை, பொண்ணு பொருளை திருடி விடக்கூடாதுங்கிறதுக்காக ஊர் எல்லையில வந்து தீப்பந்தத்தை ஏந்தி வேல் அருவா வேல்கம்பு அருவாலை வச்சு காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஊரலையில சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது அங்கே கொன்னுட்டு போயிடுறான். விடிய கால ஊர் வந்து பார்க்கும்போது ஊருக்குள்ள எதிரியை நுழைய விடாம தடுத்து நம்ம பாட்டன் செத்து கிடக்கிறான். அவன் என்ன ஆயிருது? ஊர் எல்லையிலேயே அவனை காவல் தெய்வமா வைத்து ஐயனார், கருப்பணசாமி, முனியசாமி என்று நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
அப்படி ஊரை காப்பாற்ற செத்தவர்கள், குடியை காப்பாற்ற செத்தவர்கள் நம் குலதெய்வங்கள் என்றால், நம் இனத்தை காப்பாற்ற உயிரை கொடுத்தவர்களும் நம் குலதெய்வங்கள் தான் என்பதை இளைய தலைமுறை தம்பி தங்கையில் புரிந்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கப்படி படம் வைக்கக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, பூ போடக்கூடாது. அதை தாண்டி நாம் செய்யறோம். ஒரு தமிழ் மகனுக்கு செய்கிற கடமையாக செய்யறோம். நீங்க என் தம்பி ஹுமாயூன், நான், ஜெகதீச பாண்டியன், புகழேந்தி எல்லாம் போனோம் பஞ்சாப். பொற்கோயிலில் என்ன இருக்குதுன்றீங்க? சிலையெல்லாம் கிடையாது, மந்திரம்லாம் கிடையாது, ஓம் சுக்லாம்பிரதம் கக்லாம்பிரதம்லாம் ஒன்றும் கிடையாது, சசிவர்ணம் காசிவர்ணம் போகலாம் ஒன்றும் கிடையாது. பாட்டு ஒரு பக்கம் புகழ்ந்து பாடுறான் மாவீரர்களை, இன்னொரு பக்கம் போருக்கு போகிற போது எழுச்சி பாட்டு இருக்கும்ல, எழுச்சியான பாட்டு உடுக்கு அடிச்சு பாடுறான். அந்த அந்த பாட்டை கேட்ட உடனே துவக்கையோ வாழையோ தூக்கிட்டு போருக்கு போகணும்னு தோணுது. உணர்வு எழுச்சியை தூண்டுறான். அது ஒரு பக்கம் நடக்குது. ஒரு நாள் 2 நாள்ல நாங்க போனதுக்காக லஞ்சையில தினம் நடக்குது. மழை, புயல், வெயில் எல்லாத்துலையும் நடக்குது. பாடுறான்னா யார் உள்ள இருக்கிறான்னா, நாங்கள் நினைவிடம் வைத்திருக்கிறோம். அதனால தம்பி ஜக்மோகன் சிங் சொல்றார், யாருன்னா மாவீரர்கள். அவர்கள் குலத்தை காக்க போராடிய வீரர்களின் நினைவை போட்டு அப்படி அழகு தங்கத்தில் அப்படி துணியை அப்படி மூடி பொன்னால் அப்படி அலங்கரிச்ச உள்ளரங்கங்களை வச்சு, அதான் பொற்கோயில். உட்கார்ந்து சத்தம் ஒருத்தம் பேசுறது இல்லை, சைகை தான், போடுங்க கும்பிடுங்கன்றான், செய்யுங்கன்றான். அமைதியாக இருந்து அப்படியே வணங்கிக்கிட்டு ஆண் பண்ணலாம் போயிட்டு இருக்கு. கல்லஞ்சு போய்கிட்டே இருக்கான். பல தலங்களில் பல வீரர்களை சின்ன சின்னதாக வைத்து அவர்கள் நம்முடைய மாவீரர்களை போல அவர்களுடைய மாவீரர்களின் நினைவை அவன் போற்றி கொண்டே இருக்கான். நம்மகிட்ட அதிகாரம் வந்ததுன்னா என்ன நடக்கும்? அதே மாதிரி பொற்கோயில் போல ஒன்று கட்டி இப்படி மாவீரர்களின் நினைவை வச்சு அவர்களுடைய வரலாற்று குறிப்பை பதிவு பண்ணி, என்ன தெண்ட கருமாந்திரவங்களுக்கு திராவிட இடுகாட்டில் ஒவ்வொருத்தனும் 39 கோடி 60 கோடி 70 கோடியில் இவன் சமாதி கட்டும் போது, நான் என் இனம் முன்னோர்கள் கட்ட மாட்டேனா, என் மாவீரர்கள் கட்ட மாட்டேனா, கட்டி எப்படி எழுதுவேன் பாரு. இது வரலாற்று நாயகர்களின் வாழ்விடம், வருங்கால தலைமுறையின் வழித்தடம் என்று எழுதி வச்சுக்கணும். நீ உள்ள போனீனா வெளியில வர 3 நாள் ஆகும். இவன் உன்னுடைய மூதாதை பூலித்தேவன், அவனுடைய வரலாறு. இது உன்னுடைய முப்பாட்டன் தீரன் சின்னமலை, இது உன்னுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார், இது மாமன்னர்கள் மருதிருவர்கள், இது உன்னுடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன், இது வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்கனார், இது இன்னொரு பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்தரையர், இது பண்டார வன்னியன். இவர் பண்டார வன்னியனுக்கு செல வச்ச ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் தான். இங்க பாடினால ஒரு தம்பி, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, அப்படி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் கேட்குறேன், இந்த பதிவை எடுத்து நல்லா கொண்டு போய் போடுங்க, இங்கே நல்லா கொண்டு போய் போடுங்கன்ற. என்ன போட்டாலும் இங்கே என்ன ஏறப்போகுது மண்டையில்? என்ன ஏறப்போகுது? இங்கே பிரபாகரனா ரஜினிகாந்தா, விஜயா அஜித்தான்னா விஜய் அஜித் ரஜினிகாந்த் தானே விட, பிரபாகரன் டெரரிஸ்ட் ஆயிடுச்சப்பா. திரையில் அக்காவை கற்பழிக்க வந்தவன், தங்கச்சியை கற்பழிக்க வந்தவன், அம்மாவை கொலை பண்ணவனோட சண்டை போட்டான் அவன் ஹீரோ. தரையில் நிஜத்தில் கற்பழிக்க வந்தவனை தடுத்து போரிட்டு அவன் பயங்கரவாதி. இப்படி ஒரு இனத்தை உலக வரலாற்றில் எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? சபிக்கப்பட்டுருச்சு, இந்த இனம் சபிக்கப்பட்டுருச்சு. மதம் மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, இனம் மாறிக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் நான்லாம் என்னைக்கோ மாறி இருப்பேன். தாடியை டர்பனை வளர்த்துக்கிட்டு சீக்கிரம் நான் மாறி போயிருந்திருப்பேன். ஒன்றும் இல்லை, அப்படி டர்பனை கட்டிட்டு தாடி, இப்போ கூட அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, போயிடலாம். பஞ்சாபி கற்றுக்கணும், கற்றுக்கிட்டே வாங்கடா போவோம்டா, இவங்களோட மாறடிங்களே செக் கருமம், வாடா வாடா வாடா. அவன் அவ்வளோ பேரும் அருவாளை வாளோட திடுறான், காசு வாங்கினா ஓட்டுக்கு கையை வச்சுருந்தான். தமிழ்நாட்டில் தெருவில் மக்கள் கூடி போராடிருக்காங்கங்க.
எங்க தெருவில் காசு கொடுக்கலைங்க. இதாங்க இது. உணர்வு செத்து போன, உணர்வு சூடற்ற ஒரு இனக்கூட்டத்தினால அண்ணன்மார் உயிரை காக்கணுமா, தங்கச்சி சாகணும். செங்கொடி தன் இனம் இன்னொரு தாய் நிலத்தில் கொல்லப்படுவது தெரியாமல் இந்த இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களை கவனத்தில் இழுக்கணுமா, தம்பி முத்துக்குமார் சாகணும். காவிரில தண்ணி வரல, கவனம் இல்லாம திரியடா, அதுக்கா தம்பி விக்னேஷ் சாகணும். அவன் உடம்பில் நெருப்பை கொட்டி, உடம்பில் நெருப்பை ஏற்றி நம் உணர்வை சூடேற்றி எழுப்புறான். ஆனால் நாம தான் அதை பேசிட்டு இருக்குமே வெளியே, பெரும்பாலானவர் என்ன பண்றான், அந்த நேரம் விக்னேஷ் எல்லாம் அவர் மூளையை செலவு பண்ணிடுறாருங்க. அவர் உணர்வை பற்ற மாதிரி பேசி உணர்ச்சியை தூண்டிடுறாருங்க. ஆமா, நான் லேகிய மேடம் வைக்கிறேன், உணர்ச்சியை தூண்டுறதுக்கு. பைத்தியக்கார பயலுக சொல்ல எவ்வளவு வலி இருக்கும் பாருங்க. இந்த நாட்டில் ஊடகங்கள்ல ஈழ விடுதலைக்கு எதிராக, கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக, காவிரி நதிநீர் உரிமைக்கு எதிராக, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை எதிராக, இனப்படுகொலைக்கு எதிராக விவாதிச்சிட முடியுதுங்க. விவாதிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட முடியுதுங்க. இவரெல்லாம் வந்துங்க ஒரு பாசிசமா பேசுறாரு. பேசுறானே, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்களில் எவ்வளவு தொலைக்காட்சிகள், அல்ல கர்நாடகாலேயோ கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ அல்லது பீகார்லேயோ குஜராத்திலேயோ ஒரு பொது விவாதத்தில், ஒரு பொது சிக்கலில் ஒரு தமிழன் பங்கேற்று பேசினான், தன் இனம் சார்பாக விவாதித்தான், விவாதித்து பத்திரமாக வீட்டுக்கு போனான், முதல் விவாதத்திற்கு அழைக்கப்பட்டான் என்கிற செய்தியாக இருக்கா? சொல்லு, நீ சொல்லு. 1.25 கோடி பேர் தமிழர்கள் கர்நாடகாவில் வாழ்றோம். காவிரி நதிநீர் உரிமைக்காக நாம் போராடும் போது அடிச்சு விரட்டி நம்மளை தெருவில் நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் சொந்த நிலத்துக்குள்ளேயே இவன் சொல்கிறான் நம்ம நாடுங்கிறான், நம்ம நாட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கிறோமே. அப்போ நாங்கள் பட்டி பாயை கட்டிக்கிட்டு அகதியாக வரும்போது என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இங்கே அங்கே ஒரு மனித உரிமை பேசுகிறவன், அங்கே ஒரு நடுநிலையாளன், அல்லது அந்த தொலைக்காட்சி விவாதங்களை ஒரு தமிழன் அமர வைக்கப்பட்டான், தன் இனத்தின் உரிமைக்காக பேச அனுமதிக்கப்பட்டான் என்கிற செய்தியை நீங்கள் யாராவது பார்த்ததுண்டா? அப்படி ஏதாவது பேசிட்டு அவன் தொலைக்காட்சி விட்டு கீழே இறங்கிட முடியுமா? நாமே அனுமதிக்கிறோம். ஆக பெரும் ஜனநாயகவாதிகள் நம்மளை மாதிரி உலகத்தில் ஜனநாயகவாதிகள் எவனுமே கிடையாது. என் மொழி தெரியாதவன் ஊமை, சீன. என் மொழி தெரியாதவன் பிசாசு, அரேபியன். என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன், ஆங்கிலேயன். அதே காலகட்டத்தில் ஒருவன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்ம பாட்ட கணியன் பூங்குன்றனர். இங்க பாருங்க, உலகத்தில் எவ்வளவு இலக்கியங்கள் எவ்வளவு இருக்குது. உலகம் தழுவி பாடிய ஒரு இலக்கியத்தை காட்டிடு, ஒரு இலக்கியத்தை காட்டியிருப்பா. கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லோரும் உலகம் 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 என்று உலகம் தழுவிதான் நேசித்து பாடியிருக்க. எத்தனை குரலை சொல்லலாம், எவ்வளவு பாடல்களை சொல்லலாம். காரணம் இவன் பேரன்புக்காரன். அதுல தமிழர்களுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் தான் அவன் பேர பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தந்துருச்சு. அதனாலதான் இந்த புள்ள தீக்குளிச்சு சாக வேண்டி தந்துருச்சு. அதுக்கு பின்னாடி பல பேர் சாக வேண்டி தந்துருச்சு. இதுல என்ன வலினா, மொழி செத்து விடக்கூடாது என்று நமது முன்னவர்கள் செத்தார்கள். ஆனால் என்ன நடந்துருச்சு தெரியுமில்ல, நம் மொழி செத்துருச்சு. செத்துருச்சுங்கிறோட நான் சொல்ல மாட்டேன், சாகடிக்கப்பட்டுருச்சு. யாரால? திட்டமிட்டு திராவிட திருடர்களால. அன்பிற்குரிய பிள்ளைகளே, இந்த வரலாற்று உண்மையை நீங்க உணர்ந்துக்கணும். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், எல்லா மாநிலங்கள்லையும் இந்திய திணிக்கிறான். எந்த மாநிலத்திலையும் போராட்டம் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எழுது. ஏனென்றால் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்துக்குள்ள ஒரே ஒருத்தன் தான் தூய இனமா இருக்கான், பியூர் ரேஸ், தமிழை மட்டும்தான் இருக்கான். கன்னடரா
தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிறந்த பிள்ளை. தெலுங்கா தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிறந்த பிள்ளை. மலையாளமா தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிறந்த பிள்ளை. எப்படி பிறக்குது? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மிளகுச்சாறு, ரசம். அதான் கதை முடிஞ்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சை ஸ்ரீராமீர். ஒரே இதுதான். இது மொழி திரிவில் உருவான இனங்கள். அப்படிதான் வந்துருச்சு. முகலாயம் வந்தான், போர்ச்சுகீசியம் வந்தான், பொல்லாந்தார் வந்தான், பிரிட்டிஷ் வந்தான், விஜயநகர பேரரசு வந்தது, மராட்டியம் வந்தான், படையெடுத்தான், பண்பாட்டை சிதைத்தான், மொழியை அழித்தான், இலக்கியத்தை மறைத்தான், வழிபாட்டை சிதைத்தான். எல்லாவற்றையும் அழித்து சிதைத்து இத்தனை ஆண்டுகள் ஆண்ட பிறகும் எழுந்து நாங்கள் தமிழர்கள் என்று நினைக்கிறான் பாருவர். அவன் இலைய வெட்டினான், கிளைய வெட்டினான், அதை வெட்டினான், வேற வச்சுக்கிட்டு இன்னும் தலைச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. நாங்கள் தமிழர்கள்ங்கிறான். இந்த உணர்வு இன்னைக்கு ஊன்றி திளைத்து மேலே எழுகிறது என்றால் தமிழின வரலாற்று அதற்கு ஒரே ஒருவன் தான் காரணம். நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவன் தான். அவனும் பிறக்கலைன்னு வச்சுக்க, முடிச்சு தள்ளிருக்கான். அவனும் பிறக்கல, அவனையும் நாம் பார்க்கலன்னா உனக்கு கத்துறது கால் இருந்திருக்கு. இத்தனை பேரும் கூட குடியிருந்திருக்க மாட்டேன். எங்கே இருந்திருப்ப? இங்கே ஏதாவது படம் ஓடுதாடா, இங்கே பக்கத்தில் ஏதாவது என்ன படம் ஓடுது, அதை போய் பார்த்துட்டு இருந்திருப்ப. அதுதான் சிக்கல். இங்கே அது இனம் செத்து விடக்கூடாதுன்னு செத்தது. அந்த நிலத்தில் விடுங்க. அந்த நிலத்தில் நான் நிற்கும்போது ஒரு 50,000 பேர், அதுக்கு பிறகு போர் சூழலில் எழுதிக்கிட்டு ஒரு 10,000 பேர், 15,000 பேர், 60,000-65,000 பேர்கிட்ட உயிர் தியாகம். மக்களில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற முடியாமல் உயிரிகம் செய்தது. அதுக்கப்புறம் இந்த நிலத்தில் தம்பி ரவுப்பு தொடங்கி முத்துக்குமார், அதுக்கப்புறம் நீங்க பார்க்குறீங்க எத்தனை பேர். ஆனால் இனம் செத்து விடக்கூடாது என்பதற்காகவும் பல ஆயிரம் பேர் செத்தான். ஆனாலும் ஒரு கொடுமை, நம் இனம் செத்து விட்டது. சாக விடாமல் தடுப்பதற்கு யார் செஞ்சிருக்கணும்? அதிகாரங்கள். எந்த அதிகாரம் நம் இனத்தை கொன்று குவித்ததோ அதற்கு நாம் உருவாக்கிய அதிகாரமும் நாம் நிறுவிய அதிகாரமும் துணை நின்று துரோகத்தை செய்து. தலைவர் சொல்றாரு, எதிரியை கூட நம்ம மன்னிக்கலாம்டா, துரோகியை ஒருபோதும் மன்னிக்க கூடாது. ஒரே வார்த்தையில முடிக்கிறார், எதிரியை விட்டு வை, துரோகியை சுட்டு வைங்க. அங்கிருந்து கேட்பான, வரவா என்னவா அவனுக்கு பண்ணாதான் அவனுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு. அவர் செஞ்ச அரசியல் வேற, நான் செய்யற அரசியல் வேற. இது ராணுவ அரசியல், இது மக்கள் அரசியல். அண்ணன்னா சுட்டுட்டு போவார், தம்பினா விட்டுட்டு தான் போகணும். அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க கையிலையும் ஆயுதம் இருக்கு, எங்க கையிலையும் ஆயுதம் இருக்கு. நான் கொஞ்சம் கவனக்குறனா என்னைய போட்டு தள்ளிட்டு போயிடுவான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அறிக்கை போறதா நடக்கும். அது நான் ஒரு திருப்பி அறிக்கை போடுவேன், அதை அக்க போறேன்ட்டு போயிடுவேன். போட பேச்சு போட. என் பிள்ளைகளையே நீ அதுக்கு நேரம் செலவழிக்காதேங்கிறேன். கார்த்திகையோ, துருவனையோ, அபுவையோ, இமாயினன், விடிய பேசிட்டு போட. திரும்ப திரும்ப உங்களுக்கு கற்பிக்கிறேன். அறியாமையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் போதிக்கலாம். பொறாமையில் பேசுபவனுக்கு என்ன கற்பிச்சாலும் புரியும். இவர் பெரிய இவராக்கு, அவர் பெரிய இதாக்கும். கொடைக்கானல்ல பெரிய எஸ்டேட்டாமே, பொண்டாட்டி பேர்ல இருக்காமே இருக்கு. அது என் மாமியார் தப்பு கேளு. ஏன் உன் மருமையும் பேர்ல எழுதாம உன் மக பேர்ல எழுதுனான்ட்டு. எனக்கு ஒன்றும் வேணாம், என்னை ஆளை விடுன்ட்டு. வீடு இல்லாம வீதியில வீடு விடாது. இப்போ நாளைக்கு புறம் காலையில இருந்து என்னென்ன வேலை? வீடு தேடுறதான். வீடு நல்லா இருக்க யாருக்கு? சீமானுக்கு. போயிட்டு வாங்க. அதாவது இங்க பாருங்க, நாட்டையே கூட அடைஞ்சிடலாம் இருக்கு. வாழ்றதுக்கு ஒரு வீட்டை அடைகிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு.
இவ்வளோ பிரச்சனை. இங்கே என்ன தெரியுமில, முன்னாடி திரைப்படத்துறையில் இருக்கும்போது சினிமாக்காரனுக்கு வீடு கிடையாது, வாழ்வதற்கு பொண்ணும் கொடுக்க மாட்டார்கள், வீடும் தர மாட்டார்கள். ஆனால் திரைப்படத்தில் நடிக்கிறவனுக்கு, சினிமாக்காரனுக்கு ஆள்வதற்கு நாட்டை கொடுத்து விடுவார்கள். இது காரணம் என்ன? மனநோய். மனநோய். இவனுக்கு எதுக்கு தத்துவம், கோட்பாடு, கொள்கை ஒரு இளவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கவர்ச்சி, திரை கவர்ச்சி இருந்தா போ. அவ ஆங்கிலத்தில் கர்ஷ்மாட்டிக்கா இருக்காரு, என்ன தேஜஸா இருக்காரு, அயோக்கியப்பன். இதே வேலை பேசுறதெல்லாம் கர்ஷ்மாட்டிக்கா இருக்காரு. குர்ஷ்மட். இந்த மண்ணின் மகன் நான் கர்ப்பதானடா இருப்பேன், இப்படிதான் இங்க இருப்பேன். நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் யாரு காரணம்? என் முன்னவர்களை போய் செருப்பாலடி. அவன் எச்சம் தானே நானு, அவனுடைய மிச்சம் தானே நானு. அது கலப்பு இல்லாம நாங்க இருக்கோம்லடா இன்னும் கருப்பா, அதையே நீங்க பாராட்டணும். நீ வெள்ளையா இருந்தா தான் எங்களை சந்தேகம் பண்ணும். ஏதோ ஏதோ பிரச்சனை இருக்குடா அவனுக்கு. அப்ப சந்தேகம் பண்ணும்ல. அதனால இவங்களுக்கு வந்து பிரச்சனையே. ஒரு தடவை பாண்டேட்ட கேட்டேன். பாண்டே வந்து லீக்வானியுடைய சர்வாதிகார ஆட்சி, அதுதானே பாண்டே நான் சொல்றேன், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னா அதுல என்ன பிரச்சனை? சொல்றது நீங்க, கருத்துல பிரச்சனை கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை? சொல்றது நீங்கிறதான் பிரச்சனைங்கிறான். சத்தியமா சொன்னார். அண்ணன் நீங்க சொல்றத நான் 100 விழுக்காடு ஏற்கிறேன். அப்ப என்னதான்டா பிரச்சனை? சொல்றது சீமான்ங்கிறதானே பிரச்சனை. இப்ப நான் என்ன பேரக்கரை மாத்திக்கிறணுமா, இல்ல வேற ஏதாவது தீக்குளிச்சு சிவப்பா வரணுமா, இல்லை எப்படி? கொடுமை. அதுதான் பிரச்சனை. ஒன்றை என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க கடமைப்பட்டவன்கிற முறையில், இந்த பிள்ளைகளுடைய ஈகம் இருக்குல்ல, அந்த நிலத்தில் நம் மாவீரர்களுடைய உயிர் ஈகம் இருக்குல்ல, இந்த நிலத்தில் மொழிக்காக செத்தவனுடைய ஈகம் இருக்குல்ல, இதை வீணாக போக விட்டுவிடக்கூடாது, வீணடிக்க விட்டுவிடக்கூடாது. அதுபோல ஒரு இனத்துரோகம் உலகத்திலே கிடையாது, வரலாற்றில் அதுபோல ஒரு துரோகம் கிடையாது, கிடையவே கிடையாது. அதனாலதான் திரும்ப திரும்ப டேய், வாழ வேண்டிய வயதில் ஒருத்தவன் உன் இனத்துக்காக உயிரை கொடுத்துருக்காண்டா, அவன் உடலுக்கு தீ வச்சிட்டான்டா. நீ தீ வைக்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்னது? உன்னுடைய குடிப்பெருமை, சாதி இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீ வைக்கணும். மத உணர்ச்சி இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீ வைக்கணும். ஈகோ, ஈகோவை என்ன சொல்லணும்? ஈகோன்னு சொல்லிடணும். அந்த தாண்மைக்கு ஒரு தீ வைக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிற போக்கு, அதுக்கு ஒரு தீ வைக்கணும். அப்ப எதை முன்னிறுத்தணும்? தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த இனத்தையும் தான் பிறந்த மண்ணையும் முன்னிறுத்தி வேலை செய்யணும். அதான் முக்கியம். மேடையில் ஏறி பேசுற துருவனுக்கு கைதட்டு விழுது, அபுவுக்கு விழுகுது, கார்த்திக்கு இடுப்பன கார்த்திக்கு பயங்கரமா கைதட்டுறான். உடன் பிறந்தானுக்கு தான் கைதட்டுறான், உடன் பிறந்தானுக்கு தான் கைதட்டுறான். நீ போட்டு கொடுத்த மேடல் நின்று பேசிட்டா அண்ணனை கைதட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். அதுதான் அந்த கதை தான் சொன்னேன் பாருங்க. ஒரு தீக்குச்சியை எரிய விட்டா, தீபத்தை ஏற்றினா பல ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி கொண்டு போகலாம். ஆனால் எரிஞ்சது யாரு? ஒரு தீக்குச்சி. அந்த தீக்குச்சி தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முதன்மையானது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம் தம்பி அப்துல் ரவுப், சில பேருக்கு அண்ணன், எனக்கு தம்பின்னு வச்சு, என்னைக்காவது ஒரு நாள் அரணையூர்ல இருந்து ஒரு அண்ணன் வருவான். அவன் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா பேசிட்டு போவான்னு அவன் நினைச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியா? இப்படி பல எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு புகழ்ந்து பேசிட்டு இருப்பான், தன்னை தன்னுடைய ஈகத்தை போற்றி கொண்டிருப்பான்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறியா? அப்படிதான் முத்துக்குமார் நினைச்சு செத்தானா? தங்கை செங்கொடி மகளிர் பாசறைக்கு அண்ணன் சீமான் வந்து குறியீடா அன்னைக்கு பேசினவன் அழுதவன்லாம் இப்ப எங்கய்யா? எங்க? முத்துக்குமார் பின்னாடி அப்படியே பேரணியில் ஐயோ முத்துன்னு போனவன்ல எந்த பக்கம் செத்து கிடக்குறான்? அது அந்த ஒரு நாள் குத்து, அது ஒரு நாள் உணர்ச்சி, அது அல்ல. சரி, இவர் யாருக்காக செத்தாரு?
ஈழ மக்களுக்காக. இப்ப ஈழ மக்களுக்கான இத்தனை கட்சி ஈழத்தாதரி ஏன் ரவுப்பு போட்டல? சரி, செங்கொடி 7 பேர் விடுதலை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. 7 பேர் அண்ணன்மார் விடுதலைக்கு 3 பேர் தூக்கிற உயிர் மரண தண்டனை ரத்து செய்ய சொல்லி தான் தீக்குளிச்சா. ஏன் நம்மளை தவிர யாரும் செங்கொடியை போற்றுவதில்லை? இனச்சாவை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஈழ விடுதலை அதுக்காக தானே செத்தா முத்துக்குமார். ஏன் அவனை போற்றதே இல்லை? ஏன் போற்றுவதில்லை? பிரபாகரன் தனக்கென்று நாடடைய போராடினாரா? தான் பிறந்த இனத்திற்கென்று நாடடைய போராடினாரா? ஒரு இனத்திற்கென்று நாடடைய போராடிய ஒருவனை ஏன் இந்த நிலத்தில் பயங்கரவாதி என்று பழி சுமத்தினார்கள்? ஏன் அவனை தள்ளி வைத்தார்கள்? தருதலைகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு தலைவனை நீ பயங்கரவாதின்னு சொல்வதை நீ எப்படி சகித்து கொண்டு படுத்திருக்க? உன் இன விடுதலைக்காக நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து உலகரங்கிலே உயர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்த 50,000 மாவீரர்களில் ஒருவனுக்கு கூட பூ போடாத கட்சி இந்த திமுகவுக்கு எப்படி நீ ஓட்டு போடுற? மானங்கட்டு போய் எப்படி போடுற? எப்படி போடுற? ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு பூவை போட முடியல. அப்ப இவர்கள் யாருக்கானவர்கள்? உன் மொழிக்கா? உன் இனத்திற்கா? உன் உணர்வுக்கா? உன் உரிமைக்கா? எதற்கானவர்கள்? உன் வாழ்வின் பாதுகாப்பிற்கா? எதற்கானவர்கள்? உன்னை ஏற்றி பிழைப்பார்கள், உன்னை ஏமாற்றி வாழ்வார்கள்.